ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது தை மாத ராசி பலன். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசம் குடும்பம், ஃபேமிலி கனெக்ஷன், குடும்பத்துல பற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையும். இன்கம் அண்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும். இன்கம் உங்களுக்கு சஸ்டைனபிளா கிரியேட் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு நிரந்தர வருமானம் அமைச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். 5வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்துல குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட அறிவாற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட படைப்பாற்றல், ஐ மீன் அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஆர்ட் கிளாஸோ இல்ல டான்ஸ் கிளாஸோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளாஸ்ல சேர்க்கணும்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவீங்க. எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், என்ன மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்கலாம், இந்த மாதிரி க்ரீச்ல போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒரு காலேஜ் போறவங்கன்னா எந்த மீடியா ஆர்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். கடின உழைப்பு, விடாமுயற்சி இருந்தா வியாபாரம் ரொம்ப லாபகரமா அமையும். ஒரு அடிக்கல் மாதிரி, ஐ மீன் ஒரு பேஸ்மெண்ட் உருவாக்குற காலகட்டம் இது. நீங்க இப்போ என்ன பண்ணாலும் ஒரு விதை போடுற மாதிரிதான் அது நல்ல விருட்சமா வளர்ந்து அது எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாவோ வியாபாரமாவோ அது அமையும். திடீர் செலவுகள் இருக்கலாம். அது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அமையலாம். அதனால கொஞ்சம் பெரியவர்களோட உடல்நலம், உங்களோட உடல்நலமும் மிக கவனமா பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். செலவு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலவுகளை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு நீங்க பாத்துக்கணும். கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இது. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போனா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு திருச்செங்கோட்ல உள்ள முருகன் கோயிலுக்கு போனா ரொம்ப விசேஷமா இருக்கும். கந்தாசிரம், வைத்தீஸ்வரன் கோயில்ல உள்ள முருகன் சன்னதிக்கு போய் வழிபட்டாலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். முத்துக்குமார சுவாமியை கூப்பிட்டா ரொம்ப உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இந்த தை மாதம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நான் நம்புறேன். முருகனோட அருளால. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.